எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். புரோக்கன் எக் கறி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம முட்டை மாத்திரம் வேக வச்சுட்டா போதும். ஒரு 15 நிமிஷத்தில் சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் இன்றைக்கி 4 முட்டை வேக வச்சு அதோட ஓடெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம முட்டையை வச்சு எந்த ரெசிபி பண்ணாலும் முட்டையில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கணும். 3 இல்லை 4 கீரல் வரை நம்ம முட்டையில் போட்டோம்னா நல்லா அந்த மசாலாவெல்லாம் அதில் சார்ந்து வரும். நம்ம சேனலில் எக் வச்சு செய்யக்கூடிய நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம குழம்பு மிளகாய்த்தூள்லே மிளகாய் மஞ்சள் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதோட ரெசிபியோட லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் ஒரு கலர் ப்ளஸ் ஃப்ளேவருக்காக தனியாக நான் மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு 10 மிளகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம். இது கூட ஒரு பிஞ்ச் போல் பெருங்காயத்தூள் தாளிக்கிறப்ப நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்கக்கூடிய புளியை கொஞ்சமாக வெந்நீர் விட்டு உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயம், கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, ஒரே ஒரு முட்டை, பச்சை முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தான் நமக்கு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள். இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா அரோமா நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா மிளகு, சீரகம், கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாம் செய்யலாம். அடுத்ததாக பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா வதங்குற அளவு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இந்த முட்டை குழம்பு சுட சுட இருக்கக்கூடிய வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட சைட் டிஷ்னு பெருசாக எதுவுமே தேவைப்படாது. ஒரு வத்தலோ அப்பளமோ இருந்ததுன்னா அது கூட இந்த வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலே போதும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா மஷியாக வதங்கி வரட்டும். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான கல் உப்பு. நம்ம ஆல்ரெடி புளியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பொடி வகைகள் எல்லாமே சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இது ஒரு 30 செகண்ட் வதங்கட்டும். முட்டையில் நமக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை எண்ணெய் ஊற்றி ஆம்லேட் அந்த மாதிரி போட்டு அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேக வச்சுட்டு குழம்பு மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். பொதுவாக வேக வச்ச முட்டையே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக புளி தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அரை டம்ளர் போல் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, இந்த டைமில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கீரல் போட்டு வச்சுருக்க முட்டையெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும். அப்போ தான் அதில் காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே முட்டையில் இறங்கி வரும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு முட்டை ப்ளஸ் அந்த ப்ளைனாக இருக்கக்கூடிய குழம்பு மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு டைப் ஆஃப் முட்டை குழம்பு. இன்னொன்று செகண்ட் டைப் இதிலே நம்ம பண்ணிடலாம், அது எப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்த ஒரே ஒரு பச்சை முட்டை அதை உடைச்சிட்டு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப முட்டை நல்லா பெருசாக நமக்கு சாப்பிட்றப்ப கடிப்படும். நம்ம லாஸ்ட்டாக உடச்சி ஊற்றுற முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழம்புக்கு தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றுற மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும், நல்ல திக்னஸ் கிடைக்கும் குழம்புக்கு இந்த மாதிரி செய்கிறப்ப. இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல ஃபைனலாக சுட சுட இருக்கப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டோன்னா அதோட ஸ்மெல் இன்னமும் நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. பாருங்கள், சுட சுட இருக்கிற முட்டை குழம்பு. இதுக்கு நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் இந்த குழம்பு கொஞ்சமாக போட்டு இதிலேருந்து ஒரே ஒரு எக்கு, ஒரு அப்பளமோ வத்தலோ வச்சு சாப்பிட்டாலே போதும். சிம்பிளான மெனு, பட் நல்லா டேஸ்டியான மெனுவாக இருக்கும். முட்டையில் நமக்கு புரதச்சத்து, கால்சியம், ஜிங்க்,
விட்டமின் பி, இது மாத்திரம் இல்லாமல் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்குது. முட்டை நம்ம ஃபுட்டில் ரொட்டீனில் அடிக்கடி எடுத்துக்கிறதால நமக்கு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நிறையா நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் நமக்கு கிடைக்கும். முட்டையில் கொலஸ்ட்ராலுமே நிறையா இருக்குது. அதாவது கொலஸ்ட்ரால்னால் பேட் கொலஸ்ட்ரால்ஸ் கிடையாது, நல்ல உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நம்ம ஃபுட்டில் அடிக்கடி முட்டை ஏதோ ஒரு விதத்தில் ரொட்டீனில் வர மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.